ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் தான் வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன் பேக்கிங் பற்றி. நம்மக்கிட்ட சாடஸ்ட்டோ இல்லை உமியோ இருந்தால் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். ஸோ தட் அந்த ஃபர்ஸ்ட் லேயர் பாட்டம் வச்சுட்டு அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். கோபுரம் மாதிரி இருந்தால் அது வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு ஃபயர் ஆகாது, ஃபயர் அங்கங்கே அப்படியே நின்றும், ஃபுல்லாக பேக் ஆகாது. ஸோ அது ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். கற்பூரம் வச்சோ இல்லை சீமனை வச்சோ வந்துட்டு அந்த பாட்டம் லேயரே வந்துட்டு ஒரு லேயர் வந்துட்டு நம்ம பர்ன் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு தேவையான பேக் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸை வச்சுட்டு நம்ம எப்போவும் போல் ஒவ்வொரு லேயராக ஃபில் பண்ணிக்கிட்டே வரலாம். அதுக்கப்புறமேட்டு டாப் மோஸ்ட் லேயர் வந்ததுக்கப்புறம் வி ஹாவ் டு மேக் ஷுர் அதே மாதிரியே வந்துட்டு ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். கோபுரம் மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ தட் கோபுரம் மாதிரி இருந்தால் ஒரு சைடு மட்டும்தான் எரியிற மாதிரி வரும். ஈவனாக இருந்தால் தான் வந்துட்டு ஃபயர் ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். ஸோ அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி டாப் லேயரில் எப்பவும் போல் ஃபயர் பண்ணுற மாதிரி ஃபயர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கோகோனட் அந்த இது போட்டுட்டு அதை ஃபயர் பண்ணி வச்சிட்டோன்னா வந்துட்டு அந்த கனல் வந்துட்டு ரொம்ப நேரம் எரியும். ஸோ தட் வந்துட்டு நமக்கு ஃபயர் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி ஈவனாக பேக் ஆகும்.